பெயரின் அர்த்தம் என்ன? ரூத். ரூத் என்ற பெயரின் அர்த்தம் துணையாளன் அல்லது நண்பன். ரூத் புத்தகத்திலே நகோமி தன்னுடைய கணவனையும் தன்னுடைய 2 குமாரர்களையும் இழந்த பின்பு இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி போகிறாள். அந்த சமயத்திலே தன்னுடைய 2 குமாரர்களுடைய மனைவிகளிடம், நீங்கள் திரும்பி உங்களுடைய தாய் வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போது ஒரு மருமகள் திரும்பி போயிடுறாங்க, இன்னொரு மருமகள் திரும்பி போகல. அவங்க தான் ரூத். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நகோமியை விட்டு ரூத் பிரியவில்லை. நகோமிக்கு ஒரு துணையாக, ஒரு தோழியாக, ஒரு மகளாக ரூத் நகோமியோடே கூட போகிறாள். தேவனும் நமக்கு துணையாளனாக இருக்கிறார், நமக்கு நண்பனாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகத்திலே சங்கீதக்காரன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை தேற்றுவார். அவர் நமக்கு துணையாளனாக, நண்பனாக எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் என்றும் மறந்துவிடக்கூடாது. ஆமேன்.